ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஹெவன்லி கீஸ்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு கீ என்ன அப்படின்னா, எல்லா காரியங்களுக்கும் மறு உத்தரவு கொடுக்காதே, பதில் சொல்லாதே அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கீ. நம்ம இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். ஏசாயா 53:7 நம்ம வாசிக்கும் போது, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல, அது தேவ திட்டம். தேவ திட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிற சில சூழ்நிலைகள்ல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அவர் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கிறார். நம்ம தேவ திட்டத்திற்கு நேராய் பயணிக்கும் போது சிலர் நம்மளை உடைக்க, உபத்திரவப்படுத்த, சில காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் போது ஆண்டவர் நமக்கு இதுக்கு ஒரு ட்ரைனிங் நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். சில இடங்கள்ல நம்முடைய நாவை நாம் திறக்காதிருக்க வேண்டும். வேதத்துல 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனத்திலே எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அந்த சீரிய தேசத்தினுடைய அந்த இராணுவ தலைவன் ரப்சாத்ஸ்கே யுத்தத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே மோசமான நிறைய வார்த்தைகளை அவன் பயங்கரமா பேசுகிறான். யூத பாஷையிலே பேசி ஜனங்களுக்கு புரியும்படி எசேக்கியாவை குறித்து, எசேக்கியா ஆராதிக்கிற நம்முடைய தேவனை குறித்து, அவனுடைய நம்பிக்கையை குறித்து பல காரியங்களை பரியாசமாய் நிந்தையாய் சொல்லுகிறான். ஆனால் அந்த 18ஆம் அதிகாரம் 36லே, ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாய் சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். எதிரி வீணான வார்த்தைகளை, தீமையான வார்த்தைகளை, இல்லாத வார்த்தைகளை வேணுமென்றே அவன் விதைக்கும் போது எல்லாவற்றிற்கும் நீங்கள் மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று எசேக்கியா ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஏன்னா அந்த காரியத்திலே, அந்த யுத்தத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். கர்த்தர் நமக்காக சில காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள, கர்த்தர் நம்முடைய நாவல இருந்து சில பதில்கள், சில உத்தரவுகள், சில ஆர்கியூமெண்ட் வேண்டாம் அப்படிங்கிறதை ஆண்டவர் இந்த நாட்கள்ல விரும்புகிறார். தாவீதும் அதை சொல்லுகிறார். சங்கீதம் 38:14 வஞ்சனையான கேடானதை பேசுகிறாங்க, ஆனா நான் எப்படி இருக்கிறேன்னா, மறு உத்தரவு இருந்தும் அது இல்லாத போல ஒரு மனிதனை போல நான் ஊமையனாய் இருக்க நான் பழகி கொண்டேன் என்று தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 39:1-2 தாவீது அழகாய் சொல்லுகிறான், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் நாவை நான் கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நலமானதையும் பேசாமல் துன்மார்க்கனுக்கு முன்பாக பேசுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பரியாசக்காரனுக்கு புத்திமதி சொல்வதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை, சில இடங்களிலே நாம் அமைதியா இருப்போம், சும்மா இருப்போம். துன்மார்க்கனுக்கு முன்பாக, பரியாசக்காரன் முன்பாக, எதிரி வேண்டுமென்றே நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்க வேண்டும் என்று விதைக்கிற வீணான வார்த்தைகளுக்கு முன்பாக மௌனமாயிருப்போம். பரலோக தூதர்கள் நமக்கான காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.